993 நல்ல நம்பர் அது. அது அழகாக 1000 ரூபாய் ஏற்றிருக்கலாம் போகுது. எப்படி நாங்கள் நிர்வாகம் நடத்துறது, எப்படி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது, ரொம்ப சிரமம். நான் டிஃபன் கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போது 3 வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கேன். இப்போக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து நான் ஸ்டார்டிங்கில் சுத்தமாக கேஸே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கடையை க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தேன். வேறு ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. கட்டை போடலாமா எப்போ கம்மியாகும்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது கேஸ் கொடுத்தாங்க, வீட்டு சிலிண்டர் மட்டும் தான் கொடுத்தாங்க. கடை கமர்ஷியல் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் இல்லாமல் என்ன பண்ணுறது, ஒரு மாதம் பொழப்பு எனக்கு இதானதுனால எதுவும் பண்ணல. அடுத்த ஆல்ட்ரேஷன் இந்த கட்டையை போட்டு இருக்க மாதிரி கட்டைக்கு வந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக 2500 கமர்ஷியல் சிலிண்டர் இருந்துச்சு. அதை வச்சு ஏதோ ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுவே கிடைக்கல. அது கிடைச்சா கூட 2500 3000 இந்த கிடைச்சா கூட இதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம். அதுவும் கிடைக்காது, சுத்தமாக இன்னைய விலை வந்து 900 ரூபா ஏற்கனவே எங்களை ஒன்றும் பண்ண முடியும். இப்போ விலை ஏற்கனவே நான் 10 ரூபா இட்லியே வந்து நான் 12 ரூபா விற்றுட்டு இருக்கேன். இப்போ 900 ரூபா எதுனாங்கன்னா நான் 15 ரூபாய் விற்றுனா கஸ்டமர் பாதி விற்கிறாங்களான்னு எனக்கு கேட்பாங்க. அடுத்தது அதான் கேட்பாங்க, என்னப்பா 10 ரூபா இட்லியே வந்து 15 ரூபா இன்னும் பாதி சம்பாதிக்கிறான்னு கேட்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுறது இல்லை, திரும்ப கம்மி அதே விலைக்கு கம்மி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிலிண்டர் சுத்தமாக கிடைக்கல. கமர்ஷியலாக சுத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியே பெரிய கடைக்கு தான் கொடுக்காங்களே சார், சின்ன கடைக்கு எதுவுமே கிடையாது. அதுவும் பிளாக்லாம் கொடுக்காங்க. பிளாக்ல கொடுத்தீங்கன்னா 4800 5000 ரூபா கொடுக்காங்க. 5000 ரூபா கொடுத்து என்னால் ஓட்ட முடியாது சுத்தமாக. சின்ன சிலிண்டரை வச்சு ஏதாவது கொடுக்கலாம் பார்த்தா, சின்ன சிலிண்டருக்கு ஒன்லி நான் இதுக்கு மட்டும் தான், இட்லிக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. கட்டை தான் கூட யூஸ் பண்ணுறேன். கட்டை விலை 400 ரூபா விற்ற கட்டை வந்து இன்றைக்கி 750 ரூபா போகுது. இதுக்கு ஆல்ட்ரேஷன் இப்படி வரலாம்னு பார்த்தா இதுக்கு அதுவும் டபுளாக போகுது. 750 கட்டையை வாங்கி போனால் நான் 2 குண்டு வாங்கணும். 2 குண்டுனா 1500 ரூபா 3000 கிடையாது. அதே கிட்டத்தட்ட அதே ஈக்குவலாக தான் வருது. சிலிண்டர் கிடைக்காத நிலையில் இந்த 900 ரூபா விலையேற்றது எப்போ நான் பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக ரொம்ப இது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வியாபாரம் ஒன்றும் பண்ண முடியல. இதனால் வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு தான். சிலிண்டர் கிடைக்க மாட்டேது, வியாபாரம் கம்மி, ஐட்டம்ஸ் போட முடியல. இப்போ வந்து இந்த 10 கிலோ போடுறதில்ல 5 கிலோ தான் போடுறோம். பால் விலை ஏற்றம், சிலிண்டர் வந்து ஹை லெவலில் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் 5000 ரூபா 5800 கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டால் 3500 வாங்க முடியல. எங்கேயுமே ரொம்ப இதாக இருக்குது. ஐட்டம்ஸ் போட முடியல, வியாபாரம் பாதித்தான் எங்களுக்கு. விலைவாசி வந்து ஏற்றுது சார். 5 ரூபா சட்டி, டீ 5 ரூபா, காப்பி 20 ரூபா. இன்னைக்கு தான் ஆகும். ஏற வாய்ப்பு உண்டு சார். சிலிண்டர் விலை ஏறினா ஏற வாய்ப்பு உண்டு. 993 அப்படின்னு ஒரு நம்பர். அது வந்து இன்னைக்கு கேஸ் விலை ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 2 மாதமாக கேஸ் தட்டுப்பாடு மிக கடுமையாக இருக்குது. இதுலேயும் கவர்மெண்ட்லேயே இப்போ 993 ரூபா கேஸ் ஏற்றிட்டாங்கன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுனே ஒன்றுமே எங்களுக்கு புரியல. எங்களை மாதிரி இருக்கிற ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க யாருக்குமே இப்போ ஏற்கனவே இப்போ 3700 ரூபா 3800 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கினுக்கிறோம். இப்போ ரெகுலராகவே அது மாதிரி ஆகிடும் போகுது. இப்போ 3700 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்கன்னா இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சுன்னா 4700 ரூபா. அப்போ நாங்கள் ஒரு இட்லி என்ன விலைக்கு விற்கிறது, ஒரு சாம்பார் சாதம் என்ன விலைக்கு விற்கிறது? இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்க? ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. எல்லாரையுமே எல்லாரோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிறாங்க அவங்க. இந்த நேரங்களில் ஒரு உழைப்பாளர் அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய், அதான் உழைப்பாளர் தின அன்னைக்கு உழைப்பாளர்களுக்கும் ஹோட்டல் நடத்துகிற முதலாளிகளுக்கும் மிக சிறப்பான ஒரு செய்தி இது, சந்தோஷமான செய்தி இது. ஏன்னா 993 நல்ல நம்பர் அது. அது அழகாக 1000 ரூபாய் ஏற்றிருக்கலாம் போகுது. ஏற்கனவே 3700 ரூபாய்க்கு ஏற்றிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிலிண்டரை வாங்கிக்கிறோம். ஒரு நாளைக்கு 3 சிலிண்டர் 4 சிலிண்டர்னா நார்மலாக 2200 ரூபா 2300 ரூபா சிலிண்டர் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1/3 அப்படியே டபுள் மடங்கு கொடுத்து வாங்குகிறோம். எப்படி நாங்கள் நிர்வாகம் நடத்துறது, எப்படி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது, ரொம்ப சிரமம். ரொம்ப இனிமேலும் சிரமமாக ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். எப்படி இருக்கும், பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? நாங்கள் வந்து லாஸுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது. எங்களை நம்பி 10 குடும்பம் இருக்குது. 10 குடும்பத்துக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாகணும். நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னா நான் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். 4000 ரூபா 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குறேன்னா எப்படி நான் பிஸ்னஸ் பண்ணுறது? நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹோட்டல் நடத்துகிற எந்த ஒரு முதலாளியும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம்.
பெரிய லெவலாக இருக்கட்டும் அந்த சின்ன லெவலாக இருக்கட்டும், யாருமே வந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். இப்போ இந்த ரேட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை நாங்கள் சாப்பாட்டு மேலே தான் போடுவோம். இதனால் என்ன ஆகும், மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் தலையிட்டு எதனா ஒரு கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும், இதை கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த சிலிண்டர் ஏற்கனவே தட்டுப்பாடு பிரச்சனைனால தொடர்ந்து சிலிண்டர் விலை இன்று வரை ஒரு 900 சில்லரை ஏறி இருக்கின்றது. சும்மாவே கள்ளச்சந்தையில் வந்து இப்போ 5000 ரூபா கிட்ட விற்கிறாங்க. இப்போ இந்த 1000 ரூபா பக்கம் ஏற்றிருக்கனால இன்னும் கள்ளச்சந்தையில் 8000 ரூபா வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இதை போல் இருக்கும்போது மக்கள்கிட்ட நாங்கள் விலையேற்ற முடியல. ஏன்னா நார்மல் ரேட்டில் தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஹோட்டல் தொழில் ஃபுட் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சங்கட்டத்தில் உருவாகிறாங்க. இந்த சிலிண்டர் விலை உயர்வுனால எவ்வளவு கடைகள் மூடப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு சிரமம்? இப்போ ஏறத்துறை கடைகள்லாம் ஒரு 50 நாள் பக்கம் மூடி இருந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்து கொஞ்சம் திறந்தாங்க. காலையில் டிஃபன் மட்டும் போடுறாங்க. இப்போ மறுபடியும் இந்த 1000 ரூபா ஏற்றுனது காரணத்தினால அவங்களே வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி மேன் ஃப்ளோர் வச்சு எப்படி சமாளிக்க போகிறது எப்படின்னு தெரியல. வாடகை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அரசு வந்து இது தகுந்த மத்திய அரசு வந்து நம்ம முடிவெடுத்து இதுக்கு தகுந்த ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுத்து எங்கள் மாதிரி உணவு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இப்போ இந்த 900 ரூபாய் விலை உயர்ந்ததுனால இப்போ உணவுப் பொருளுடைய விலையை வந்து உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? உயர்த்துறாம நீங்க எவ்வளவு ரூபாய் உயர்த்த போறீங்க? ஏற்கனவே வந்து நம்ம இப்போ வந்து இட்லியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபா வரை ஏற்றிட்டாங்க. தோசை 30 ரூபா வரை ஏற்றிட்டாங்க. இதுக்குமே இப்போ 1000 ரூபா இவங்க வைக்கும்போது கள்ளச்சந்தையில் விற்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபா வரை மறுபடியும் சிலிண்டர் போகும். அப்போ அந்த நேரம் பார்த்து மறுபடியும் இவங்க வந்து தோசை வந்து 50 ரூபாய்க்கு கூட போகும். ஒரு கல் தோசை விலை வந்து 50 ரூபாய்க்கு கூட போகும். இட்லி 30 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமரும் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சென்னையை பொறுத்தளவு ஃபுல்லாக ஹோட்டல்களை நம்பி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து மத்திய அரசு சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மளிகை பொருளை வந்து தொடர்ந்து விலையேற்றிக்கிட்டே இருக்குது. பிளாஸ்டிக் பொருள் பேப்பர் எல்லாமே ரேட்டு வந்து எல்லாமே ஏறிச்சு. ஆயில் ரேட்லாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 10 ரூபா வரை ஏறிடுச்சு இந்த போர் காலத்தினால. இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தி உணவு தொழிலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ இதுக்கு மாற்றா விறகடுப்பு பயன்படுத்துறீங்க, அதோடைய விலை எவ்வாறா இருக்குது? விறகடுப்பு பயன்படுத்த முடியுதா சென்னை போல நகரங்கள்? விறகடுப்பு வந்து முன்னாடி வந்து 20 ரூபா இருந்ததுங்க கிலோ. இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுனால அவங்களும் வந்து விறகு வந்து ரேட்டு ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சிலிண்டர் ஈக்குவலுக்கு வந்து இன்றைக்கி விறகு வாங்கினா கூட பத்த மாட்டுது, சரசரன்னு எரிஞ்சிருது. விறகு கிட்டத்தட்ட இன்றைக்கி 40 ரூபா கிலோ விற்கிது, 35 ரூபா போகுது. ஒரு நாளைக்கு விறகு கிட்டத்தட்ட 3000 ரூபா கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அது விறகுகளும் தட்டுப்பாடாக தான் இருக்கின்றது. இப்போ இதனால கடையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கா, இல்லை கடையை மூட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டீங்களா? என்ன நிலை? ஏறத்துறை எல்லா கடையுமே மூட வேண்டிய சூழ்நிலை தான் வருது. ஏன்னா விறகடுப்பு வந்து பில்டிங்காரங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா பொல்யூஷன் ப்ராப்ளம், இடம் இருந்தால் பரவாயில்ல. இங்கே நம்ம சிட்டியை பொறுத்தளவு சென்னை சிட்டியில் வந்து அந்த மாதிரி விறகடுப்பு போட்டு சமைக்க முடியாத சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்குது. எல்லா இடத்துலையும் நெருங்கி பில்டிங் இருக்குது, புகை போக முடியாது, உள்ளே அந்த நிற்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.